ஜெபத்துடன் தொடங்குவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம். தேவனே, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் திரும்பவும் இங்கே ஒன்று கூடி வந்து உடைய சபையாராய் உடைய வார்த்தையோட நேரம் செலவழித்து வசனத்தை கேட்டு இடத்தில் ஜெபிக்க ஒரு சுலக்கியத்தை கொடுத்ததுக்காக, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தையும் நாங்கள் எடுக்கிற முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக, நம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. ஆவியானவர் தாமே எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய வார்த்தைகளை அபிஷேகிப்பாராக, சரியான திசையில் நடத்துவாராக. நம்முடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க, நம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இதை செய்ய இந்த நேரத்தையும் எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுனுடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இன்றைக்கு சங்கீதம் 2 அடிப்படையில் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 2. வழக்கம் போல் நாம் ஒரு வேத பகுதியின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் 2. சங்கீதம் 2 ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, இன்றைக்கி 2ஆம் தேதி. ஸோ அப்படி தான் முதல்ல சங்கீதம் 2 யோசித்தேன். பார்த்தா சங்கீதம் 2 பார்த்தா கரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையின் மத்தியில் போயிட்டுருக்கிறவர்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு நினைப்பூட்டுதல் நான் நினைக்கிறேன். சங்கீதம் 2 என்ன மாதிரி ஒரு நினைப்பூட்டுதல்னா, லைஃப் இஸ் நாட் மியர்லி அபவுட் யூ. வாழ்க்கை வெறும் ஒன்றை பற்றி கிடையாது. வாழ்க்கை அதுக்கு பெரிய நோக்கங்கள் இருக்குது. இட் இஸ் அபவுட் காட். இது கடவுளை பற்றி, அவருடைய நோக்கங்களை பற்றி. அதாவது நம்ம பிரச்சனை மத்தியில் போயிட்டுருக்கிறப்போ ஒன்று பிரச்சனையை பற்றியே நினச்சிட்ருப்போம். அப்புறம் மிஞ்சி போனால் எப்படி நினைப்போம், இவ்வளோ நடக்குதே, இப்போ கடவுள் நமக்கு வச்சுருக்கிற இந்த சித்தம், இந்த திட்டம்லாம் என்ன வருது அப்படின்னு நினைப்போம். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கீழான லெவல்லே இருந்துருவோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். அது என்னது, வாழ்க்கை வரை என்னை பற்றியோ என் பிரச்சனையை பற்றியோ கடவுள் இப்போ இதெல்லாம் நடக்கணும் தான், இப்போ கடவுளுடைய திட்டம் என்ன வருது அப்படி இல்லை. கடவுளுடைய திட்டம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். என்னை கடந்தது, நம்ம எல்லாரையும் கடந்தது, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அது கடவுளுடைய திட்டம் அப்படின்னா அது அவருடைய மாஸ்டர் பிளான். அது வேறு லெவலில் இருக்குது. அதில் நமக்கு ஒரு சிறிய பங்கு உண்டு. இதெல்லாம் நாம் பிரச்சனை இல்லைனாலே மறந்துடுவோம். பிரச்சனை இருக்கிறப்போ ஒன்றுமே மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நான் நினைக்கிறேன் இது பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு நல்லாவே பொருந்துகிற ஒரு சங்கீதம். ஏன்னா நம்மை நினைப்பூட்டுது, எல்லாமே உன் பிரச்சனையை பற்றி கிடையாது, உன்னை பற்றி கிடையாது. கடவுளுடைய பெரிதான நோக்கங்கள் உண்டு. அது உனக்கு தெரியுமா? அதோட நீ கனெக்டடாக இருக்கிறியா? அதோட கனெக்டடாக இருந்தால் அப்போ நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுது. பாருங்கள், சங்கீதம் 2. இதை முதல்ல நம்ம வாசிப்போம், அல்லது 3 வசனமாக வாசிப்போம். ஏன்னா அப்படி தான் இந்த பிரிவுகள் அப்படி தான் இருக்குது. 1லேருந்து 3 சங்கீதக்காரன் பேசுகிறான், 4லேருந்து 6 தேவன் பேசுகிறார், 7லேருந்து 9 இயேசு பேசுகிறார், 10லேருந்து 12 திரும்ப சங்கீதக்காரன் கன்க்ளூஷன் கொடுக்குறாப்புல. ஸோ வெறும் ஃபஸ்ட்டு 3 வசனங்களை மட்டும் வேணால் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். மேபி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 வசனம் என்ன சொல்லுது? சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, அதான் 2ஆம் வசனம், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக. யார் இது அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகனா யாருக்கு விரோதமாக? இயேசுக்கு விரோதமாக. இந்த சங்கீதம் எப்படி கர்த்தருக்கு விரோதமாகவும் இயேசுக்கு விரோதமாகவும் ஜாதிகள், ஜனங்கள், பூமியின் ராஜாக்கள், அதிகாரிகள் எழும்புகிறார்கள்
ஆனால் அவங்க என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கவே வாய்க்காது. கர்த்தருடைய அந்த மேலான திட்டங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்படவே முடியாது என்பது பற்றி தான் இந்த சங்கீதம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 3 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஏன் இவங்களாம் எழும்புறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக இவங்க ஏன் எழும்புறாங்க? பூமியின் ராஜாக்கள்லாம் எழும்புறாங்களே, அதிகாரிகள்லாம் எழும்புறாங்களே, கண்ணாமினான்னு பேசுகிறாங்களே. 3ஆம் வசனத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அவர்கள் கட்டுகளை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்களாம். ரொம்ப ஓவராக பெருமையாக பேசிக்கிறாங்களாம். இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம். இதுக்கு கர்த்தர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? 4-6 வந்து தேவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறார்? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சிரிப்பார்ன்னு இருக்கு. கர்த்தருக்கு விரோதமாக யாராவது எழும்னா கர்த்தர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாராம்? சிரிக்கிறாராம். என்ன இது? ஆண்டவர் அவர்களை இகழுவார். 5ஆம் வசனம், அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். 6ஆம் வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்கிறார். தேவன் சொல்கிறாரு, நான் என் ராஜாவை சியோனில் வச்சிட்றேன், யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்புறம் அவர் வச்ச அந்த ராஜா, அவர் தான் பேசுகிறார். 7-9 அவர் வச்ச ராஜா யார்? இயேசு, அவருடைய குமாரனாகிய இயேசு. அவர் பேசுகிறார், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, அதாவது கர்த்தர் இயேசுவை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போ இயேசுவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்ன்றது இயேசு சொல்கிறார். இந்த 7-9 என்ன சொல்கிறாரா? நீர் என்னுடைய குமாரன், நீர்தான் ரூலர், நீர்தான் ஆளக்கூடியவர். 8ஆம் வசனத்தில் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக தருவேன். நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட, ஐஸ்கிரீம் கடைக்கிட்டு கொண்டு போய் சொல்லுவோம், என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ கேளு நான் வாங்கி தரேன். அல்லது டாய்ஸ் ஷாப்பு கொண்டு போய் சொல்லுவோம், என்ன இந்த விளையாட்டு பொருள் வேணுமோ கேளு நான் சொல்லுவேன், எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. கர்த்தர் வந்து இயேசுகிட்ட எப்படி சொல்கிறாராம்? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். எல்லாமே உமக்கு தான் சொந்தம்ன்றார் இயேசுவுக்கு. இயேசுவுக்கு வில்லிங்காக பணியாதவர்கள் வேறு விதத்தில் பணிவார்கள். 9ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. அவர் வந்து அவருக்கு பணியாதவர்கள் நொறுக்கப்படுவார்கள்லாம் சொல்லப்படுது. அப்புறம் 10ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வந்து திரும்ப சங்கீதக்காரன் வந்து சொல்கிறான், ஜாக்கிரதை, இந்த கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய அபிஷேகம் பண்ணின இந்த ராஜாவுக்கு விரோதமாகவும் போயிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வார்னிங். 10ஆம் வசனத்துக்கு பாருங்கள், இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். களி கூர்ந்தா கூட நடுக்கத்தோடு பண்ண, பாப்பா பெரிய ராஜா இருக்கிறார் அவர், ஜாக்கிரதை வார்னிங் மாதிரி. 12ஆம் வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செஞ்சிருப்பா. இந்த குமாரன் ரொம்ப பெரிய குமாரன், அவரை எதிர்த்துக்காத. கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக்கிட்டேன்னா, அவரை பிடிச்சிக்கிட்டேன்னா, அவருக்கு முன்பாக பணிஞ்சிட்டேன்னா, அவரோட ஒத்துழைச்சிட்டேன்னா நீ பாக்கியவான். அவரை எதிர்த்துக்கிட்டா அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கோடு முடிக்கிறார் சங்கீதக்காரன். இந்த சங்கீதம் வந்து இயேசுவை பற்றி. எப்படி சிலர் வந்து இயேசுவையும் இயேசுனுடைய நோக்கங்களையும் எதிர்க்கிறார்கள், ஆனால் அது ஒருபோதும் வாய்க்கவே வாய்க்காது. ஏன்னா இந்த உலகத்தையே இயேசு தான் ஆளணுன்றதை தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். இந்த உலகத்தை இயேசு ஆளணுன்றதை தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டுட்டார்ன்றது தான் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வருது. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். யார் தடுத்து நிறுத்த முடியுன்றார்? நான் வச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது இயேசு சொல்கிறார், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தரனை நோக்கி நீர் என்னுடைய குமாரன்.
என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அந்த வார்த்தைகள் பொதுவாக ஒரு ராஜா சிங்காசனத்தின் மீது வந்து புதுசாக உட்கார்றப்போ சொல்லப்படுவாங்க. இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். அப்போது பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்தில் கடவுளுடைய பிளான் என்ன? உங்கள் வாழ்க்கையை பற்றிய பிளான் என் வாழ்க்கையை பற்றிய பிளான் இல்லைங்க, அதை சொல்ல நான். அதெல்லாம் சின்ன சின்ன பிளானுங்க. கடவுளுடைய மாஸ்டர் பிளான் என்ன? இந்த சபை குறித்த பிளானை சொல்ல நான். கடவுளுடைய மாஸ்டர் பிளான் என்னன்னா, இயேசு தான் இந்த பூமியை ஆளணும், இந்த உலகத்தையே ஆளணும், ஒரு விதமாக ஆளணும். எடுத்த உடனே 9ஆம் வசனம் சொல்கிற மாதிரி ஆளக்கூடாது. அது அவருடைய இரக்கமுள்ள ஆளுகைக்கு பணியாதவர்கள் ஒரு நாள் பணிஞ்சு தான் ஆகணும். முதல்ல அவருடைய இரக்கத்தை இந்த உலகம், அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து அவருக்கு முன்பாக பணியணும், அவரை சேவிக்கணும். எல்லா மகிமையும் தம்முடைய குமாரனுக்கு தான் போகணுன்றது தான் தேவனுடைய திட்டம். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்போது இதில் நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம எங்கே இருக்கிறோம்னா, இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குது. ஒன்று இந்த பக்கம் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கலாம். ஒன்று கர்த்தரோட அவருடைய அந்த 2ஆம் வசனம் சொல்லுதில்ல, ஒன்று கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் இருக்கலாம், அந்த பக்கம் இருக்கலாம். இல்லை கர்த்தரோட அவர் அபிஷேகம் பண்ணினவரோட இருக்கலாம். 2 சைடு தான் இருக்குது. நாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா 2 சைடு தான் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் 2 சைடு தான் இருக்குது. ஏதாவது ஒரு சைடில் இருக்கிறாங்க, கர்த்தரோட இருக்கிறாங்க, அவருடைய ராஜா யார்? இயேசு, அவரோடு இருக்கிறாங்க. இல்லை அவரை எதிர்த்து நிற்கிறார்கள். பீப்புள் can only be in 2 sides, with God or against God, with Jesus or against Jesus. ஒன்று இயேசுவோட அல்லது இயேசுவை எதிர்த்து நிற்கலாம். 2 சைடு தான் இருக்குது, அவ்வளோதான். அதான் முடியுதில்ல சங்கீதம். கரெக்டான சைடில் இருந்தால் அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், தப்பான சைடில் இருந்தால் அழிந்து போயிடுவார்கள். ரொம்ப சிம்பிள். வாழ்க்கை ரொம்ப சிம்பிளுங்க. கரெக்டான சைடில் இருக்கணும். என்னது? கரெக்டான சைடில் இருக்கணும். கரெக்டான சைடு யார்? ஆண்டவரோடு, அவருடைய குமாரனோடு. அவர் பக்கத்தில் இருந்தால் பிழைச்சிக்கலான்றது மட்டும் இல்லை, ஏதோ கொஞ்சம் ஏதோ பிழைச்சிக்கலாம். பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா ஐயோ எவ்வளோ பெரிய ரிச்சான அர்த்தம் அதுக்கு. வாழ்க்கையில் அடையக்கூடிய எல்லாத்தையும் அடையலாம், திருப்தி அடையலாம், சந்தோஷம் அடையலாம், எல்லாமே இருக்குது. சங்கீதம் 1 ஆக்சுவலாக பாக்கியவான் யாருன்றது தான் சொல்லுது. சங்கீதம் 2 அந்த வார்த்தையோடு தான் முடியுது. ஆக்சுவலாக நீங்கள் ஆங்கிலத்திலாம் வாசித்தீங்கன்னா சங்கீதம் 1 பாக்கியவான் தான் ஆரம்பிக்குது. பிளஸ்ட் இஸ் த மேன். எப்படிப்பட்ட ஆள் பாக்கியவான்? சங்கீதம் 2 அது ஆக்சுவலாக அந்த 2 சங்கீதம் ஒன்றா பார்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க. பாயிண்ட் என்னன்னா, வாழ்க்கையில் வாழ வேண்டிய விதம் ரொம்ப சிம்பிள். அவருடைய பக்கத்தில் இருக்கணும், எப்போவுமே அவருடைய சைடில் இருக்கணும். அவரை எதிர்த்து இருக்கக்கூடாது, அவரோட இருக்கணும். அவரை எதிர்த்து போயிட்டால் எல்லாம் போயிடும். ஆகவே ஏன்னா அவரை எதிர்த்து போயிட்டா அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாராம்? சிரிக்கிறாராம், நகைக்கிறாராம், அப்புறம் கோபத்தோடு பேசுகிறாராம். அப்புறம் திருந்தவே இல்லைன்னா, அங்கே 10-11 பார்த்தீங்கன்னா, திருந்தவே இல்லைன்னா என்ன நடக்கும்? ஐயோ 12 சொல்லுது இல்லையா, வழியிலே அழிந்து போவார்கள். திருந்திட்டா சரி, திருந்தவே இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ முதல்ல நம்ம ஜெபத்தை இப்படி தான் தொடங்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல ஒரு கேள்வியை நம்மளே பார்த்து கேட்கணும். நம்ம கரெக்டான சைடில் தான் இருக்கிறோமா? நம்ம கரெக்டான சைடில் தான் இருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பிரச்சனை வரப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசு முதல்ல பிரச்சனை, இந்த விசுவாசிகளுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு பின்னால் பிசாசு இருக்கிறதே நம்ம உணரணும். பிசாசு இருக்கிறதே நாம் உணரணும். அது புரிஞ்சுக்கணும். சில காரியங்களை சொல்லிவிட்டு அப்புறம் ஜெபிக்கிறேன் நான். நமக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்போது அது வெறும் ஏதோ மனிதர்கள் கலப்புகிற ஒரு பிரச்சனை நினச்சிக்கூடாது. வெறும் ஏதோ நமக்கு விரோதமாக சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கூடாது. அது முட்டாள்தனமாகிடும். கிறிஸ்தவர்களாகிய நாம் விழிப்புணர்வாக இருக்கணும். பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான், பிசாசு வேலை செய்கிறான். பிசாசு தேவ ஜனங்களை ஏன் எதிர்க்கிறான்னா, அவன் மைண்டில் நாம் பெருசு கிடையாது.
நம்ம வந்து அவன் லிஸ்ட்டில் நம்பர் 1 ஒன்றும் கிடையாது, அவ்வளோ முக்கியம் ஒன்றும் கிடையாது. நாம் அவன் வந்து ஏன் யாரை எதிர்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய ராஜாவினுடைய வேலையை பண்ணுகிறவரை எதிர்க்கிறான். கர்த்தருடைய ராஜாவினுடைய இந்த இயேசுனுடைய ஆளுகையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இயேசுனுடைய சுவிசேஷத்தை உலகமையும் கொண்டு போகிற மக்கள் இவங்க யாருன்னு பார்த்து அவங்கள எதிர்க்கணுன்ற முயற்சியில் இறங்குகிறான் பிசாசு. இதுதான் பிசாசுனுடைய அஜெண்டா. அல்லது இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் நம்முடைய நோக்கமே என்னதுன்னா, கர்த்தருடைய சைடில் இருக்கணுன்றது மட்டும் இல்லை, இயேசுனுடைய இந்த ஆளுகையை ப்ரொமோட் பண்ணுறதுல நாம் ஒரு முக்கிய பங்கை வச்சுருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இந்த பூமியே இயேசு ஆளணுன்றது தான் தேவனுடைய சித்தங்க. இதில் உங்கள் ரோல் என்னங்க? உங்களுக்கு இதில் ரோல் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு இதில் ரோலே இல்லைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க வாழ்க்கை. வாழ்க்கை வந்து இட்ஸ் அபவுட் ஜீசஸ். லைஃப் இஸ் அபவுட் ஜீசஸ். லைஃப் இஸ் அபவுட் த சன் ஆஃப் காட் அண்ட் ஹீ இஸ் ரூலிங் அண்ட் ரெய்னிங் ஓவர் த வேர்ல்ட். இயேசு இந்த பூமியை ஆள வேண்டும், இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். ஓகேயா? இதில் உங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது, என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது, இந்த சபைக்கு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா அர்த்தமே இல்லை. இருக்கிறதும் ஒன்று, இல்லாததும் ஒன்று. இதுதான் பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அப்போது பிசாஸ் வந்து என்னத்தை எதிர்க்கிறான்னா, இயேசுனுடைய ஆளுகையை எதிர்க்கிறான். இயேசுனுடைய ஆளுகையை எதிர்க்கிறான். அந்த ஆளுகையை ப்ரொமோட் பண்ணுற யாரையும் எதிர்க்கிறான். அந்த ஆளுகையை ப்ரொமோட் பண்ணுற எல்லாத்தையுமே எதிர்க்கிறான். இதுதான் பிசாசனுடைய அஜெண்டா. ஆகவே நாம் வந்து பர்சனலாக எடுத்துக்கூடாது. நாம் என்னது பர்சனலாக எடுத்துக்கூடாது. நமக்கு விரோதமாக வர பிரச்சனைகளை நாம் பர்சனலாகவே எடுத்துக்கூடாது. ஏன்னா இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் அஸ் பர்சனலி. நாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் ஒன்றும் கிடையாது. பிசாசு வந்து இயேசுனுடைய ஆளுகையை எதிர்க்கிறான். நாம் இயேசுனுடைய ஆளுகையை ப்ரொமோட் பண்ணுகிறவர்களாக இருந்தால் நம்மையும் எதிர்க்கிறான். இயேசுனுடைய ஆளுகையை ப்ரொமோட் பண்ணலைன்னா நம்மளை எதிர்க்க மாட்டான். அப்போ இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். பிரச்சனைகள் வரும்போது, விசுவாசிகளுக்கு பிரச்சனை வரும்போது, பிசாசுடைய அஜெண்டா என்னது? இந்த பிரச்சனைகள் மூலமாக நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்முடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றக்கூடாது. இயேசுனுடைய ஆளுகையை ப்ரொமோட் பண்ணுற இந்த காரியத்தில் நாம் இயேசுனுடைய ஆளுகைன்னா என்னங்க இயேசுடைய ஆளுகைன்னா எப்படிங்க ஆள்றார் இயேசு? எப்படி ஆள்றாருன்னு சொல்கிறேன். எப்படி ஆள்றாருன்னா, இயேசுவை பற்றி முதல்ல ஒருத்தவங்க கேள்விப்படணும். அவருடைய இரக்கத்தை பற்றி, அவருடைய அன்பை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். வில்லிங்காக அவருக்கு முன்பாக பணியணும். வற்புறுத்தப்பட்டதுனால கிடையாது, அவருடைய அன்பின் நிமித்தமாக அவருக்கு முன்பாக அவர்கள் பணியணும், அவரை ஆராதிக்கணும், அவரை வணங்கணும். அப்படி தான் ஆளணும், இல்லையா? இல்லை வில்லிங்காக பணிய மாட்டேன்னா அதுக்கு ஒரு நாள் வரும். 9ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. பணியாதவர்கள் ஒரு நாள் வேறு வழி இல்லை, பணியை வச்சுருவாங்க, நொறுக்கப்படுவார்கள்னு சொல்லப்படுது. சரி, அதுக்கெல்லாம் போக வேணாம். 12ஆம் வசனம்லாம் போனீங்கன்னா அப்படி தான் இருக்குது அவருடைய. அப்போது இப்போ நாம் வாழுகிற இந்த காலத்தில் தேவனுடைய பிளானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேங்க. தேவனுடைய மாஸ்டர் பிளான். உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை கிடையாது, இந்த சபை கிடையாது. மாஸ்டர் பிளான் வந்து இஸ் அபவுட் ஜீசஸ் ரூலிங் அண்ட் ரெய்னிங் இன் திஸ் வேர்ல்டு. எப்படி? ஹவு? த்ரூ த காஸ்பல் கோயிங் அண்ட் பீப்புள் பிலீவிங் த காஸ்பல். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், சுவிசேஷம் கேட்கப்படணும். அது நிமித்தமாக இயேசுவை அவங்க நம்பி வாழ்க்கை மாறப்பட்டு இயேசுக்கு பணியணும், இயேசுவை வணங்கணும், இயேசுவை ஆராதிக்கணும், இயேசுக்கு எல்லாம் மகிமையும் போகணும். இதுதான் தேவனுடைய அஜெண்டாங்க. இதுதான் தேவனுடைய அஜெண்டா. தேவனுடைய அஜெண்டா வந்து உங்களை பற்றி, என்னை பற்றி, அது ரெண்டாவது. அவருடைய நம்பர் 1 அஜெண்டா வந்து இயேசுவை பற்றி. சரியா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரோல் இருந்ததுன்னா, எனக்கு ரோல் இருந்ததுன்னா, இந்த சபைக்கு ரோல் இருந்ததுன்னா, அப்போது நாமளும் பிசாசனுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்துடுறோம். அப்போ வந்து இவங்கள இது பண்ணணும்னு. அப்போ ஏன் நம்ம பிசாசு எதிர்க்கிறான்றது புரிஞ்சுக்கணும். ஏன் எதிர்க்கிறான்? இந்த இயேசுனுடைய ஆளுகையை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள், அதை வந்து தடுத்து நிறுத்தணும். இயேசுவை பற்றி நாம் உலகத்துக்கு எடுத்து சொல்கிறோம் பாருங்கள், அதை தடுத்து நிறுத்துகிறோம். அதுதான் பிசாசனுடைய அஜெண்டா. ரொம்ப சிம்பிள். அப்போ நாம் ஜெபிக்கிறப்போ நான் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஜெபிக்க விரும்புகிறேன்னா, ஆண்டவரே பிரச்சனையின் மத்தியில்
எங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை, நோக்கத்தை, சபையாக கடவுள் நமக்கு ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார் இல்லையா? இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை பூமி எங்கும் பிரசங்கம் பண்ணணும். நம்ம இதுதான் நம்முடைய நோக்கம். அது தடுத்து நிறுத்தப்படக்கூடாது. அது தடுத்து நிறுத்தப்பட முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் மாறிடக்கூடாது. எப்படி நம்ம ஃபோக்கஸு பிரச்சனை வந்தால் எதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது? பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது. பிரச்சனை வந்தால் பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் போல் இருக்குது. அப்படி ஆகிடுது. கரெக்டாக நேச்சுரலாக நமக்கே அறியாமல் என்ன நாளெலாம் உட்காந்து பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுதான் பிசாசனுடைய அஜெண்டா. எல்லாருக்கும் பொருந்தும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்போ நீங்கள் நாளெல்லாம் உட்காந்து பிரச்சனையை பற்றி நினச்சிக்கிட்டு அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்றது தான் பிசாசு விரும்புகிறான். ஆனால் அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. பிரச்சனையின் மத்தியிலே அவருடைய வேலையை நம்ம செய்து கொண்டிருக்கணும். ஃபோக்கஸ் அவர் மீது வச்சுருக்கணும். இந்த காரியத்தை மறந்துடக்கூடாது. நம்முடைய நோக்கம், நம்ம ஏன் நீங்கள் இருக்கிறோம், பூமியில் ஏன் இருக்கிறோம், இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஆளாக நீங்கள் ஏன் இருக்கிறீங்க, ஒரு சபையாக நாம் ஏன் இருக்கணும், இயேசுவை குறித்து உலகத்துக்கு நாம் சொல்லணும். பிரசங்கத்தின் மூலமாக சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்லணும், இன் வேர்ட் இன் டீட், வார்த்தைகள் மூலமாக, செய்கைகள் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக இந்த இயேசுவை பற்றி இந்த உலகத்துக்கு நாம் எடுத்து சொல்லணும். இது ஒருபோதும் தடுத்து நிறுத்தப்படவே கூடாது. இந்த ஃபோக்கஸை நாம் மறந்துடவே கூடாது. ஆகவே ஃபஸ்ட்டு விண்ணப்பம் இப்படி கேட்போம். ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபோக்கஸை இழக்காமல் கரெக்டாக எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ அதையே ஃபோக்கஸ் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். கிருபையே தாரும். இதுதான் என்னுடைய ஜபம். பிரச்சனையின் மத்தியில் ஃபோக்கஸ் இழந்துடக்கூடாது, ஃபோக்கஸை விட்டுறக்கூடாது. எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை இப்போ என்ன தேவன் அழைச்சிருக்கிறாரோ நான் வசனத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், போதிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இது பிசாசுக்கு என்ன நோக்கம்னா நாளெல்லாம் வேறு எதாவது ஃபோக்கஸ் பண்ண வச்சிடணும், வந்து நேரத்தை வீணாக்கிடணும். இதுதான் அவனுடைய நோக்கம். ரொம்ப சிம்பிள். இது உங்கள் வாழ்க்கையிலும் அப்ளை ஆகும். பிரச்சனை வர்றப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இதுதான் பிசாசனுடைய அஜெண்டா. கொஞ்சம் நேரம் இதுக்கு செலவழிக்கிற மீதி கிடையாது போ அப்படின்னு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையினுடைய ருட்டீனை மாற்றிக்கூடாது. ருட்டீனை மாற்றிக்கூடாது. ஒரே பிரச்சனையாக இருக்குங்க. அதனால் நான் ஸ்கூலுக்கே போகல, நான் வேலைக்கே போகல, இப்படியே கடந்துட்டேன். இல்லை போகணும், பரவாயில்ல. போய் தேவன் நம்ம கொடுத்த வேலைகளை தொடர்ந்து நம்ம செய்யணும். ஆகவே ஆனால் அது கஷ்டம். சொல்கிறது ஈஸி, கஷ்டம் இல்லையா? ஆகவே ஜெபிப்போம். கஷ்டன்றதுனால தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனை மத்தியில் எங்களுக்கு நீர் கொடுத்த வேலையை விடாமல் அதையே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரோம், விசுவாசம் தாரோம், பலன் தாரோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம். இது உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம். ஆகவே அப்ளை பண்ணிக்கோங்க. பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த நோக்கத்தை, எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் வச்சுருக்கோம், உங்களுடைய மாஸ்டர் பிளானோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீர். இயேசுவை மகிமைப்படுத்தினா அதுதான் எங்கள் நோக்கம். இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். தனிப்பட்ட ஆளாக நாங்கள் இருக்கிறோம், சபையாக நாங்கள் இருக்கிறோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதை மட்டும் செய்யலைன்னா நாங்கள் இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஆகவே இயேசுவை மகிமைப்படுத்துகிற அந்த ஃபோக்கஸ்லேருந்து நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய கவனம் சிதறடிக்கப்படாதபடிக்கு எங்களை காப்பாற்றும், எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும். இந்த வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ண விடாதேயும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமே கிடையாது. உம்முடைய மாஸ்டர் பிளான் தான் ரொம்ப பெரியது. எங்கள் மூலமாய் இந்த உலகம் இயேசுவை அறிஞ்சுக்கொள்ளணும், இயேசு மகிமைப்படணும், எங்கள் மூலமாக இயேசு மகிமைப்படணும். இதுதான் உம்முடைய பிளான். ஆகவே ஒருபோதும் அந்த ஃபோக்கஸை இழக்காமல் இருக்கிறது எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது சபையாய் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக நாங்கள் இருக்கிறோன்றதை ஒருபோதும் மறக்காமல் இருக்க கிருபை செய்ய. இயேசு மகிமைப்படுத்தும்படி தான் இருக்கிறோம்.
அதை வார்த்தைகள் மூலமாய், செய்கைகள் மூலமாய், வாழ்க்கையின் மூலமாய், சொல்லப்போனால் பிரச்சனைகளை சந்திக்கிற விதத்தின் மூலமாகவே மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே அந்த ஃபோக்கஸை இழக்காமல் தொடர்ந்து எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு ஏற்ற பலனை தந்து ஃபோக்கஸை அப்படியே விடாப்பிடியா அதை பிடிச்சிக்கிட்டே இருக்க கிருபை செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தான் முக்கியம், பிரச்சனை முக்கியம் கிடையாது. நீர் தான் முக்கியம், உம்முடைய நோக்கம் தான் முக்கியம், உம்முடைய பிளான் தான் முக்கியம், உம்முடைய மாஸ்டர் பிளான் தான் முக்கியம். ஏசு இந்த பூமியை ஆளணும், அதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வருதுன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. உம்முடைய மாஸ்டர் பிளான் நிறைவேறணும், அதில் நாங்கள் எங்களுடைய பங்கை கரெக்டாக செய்யணும். ஆகவே எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்யும், உதவி செய்யும். உம்முடைய உதவி இல்லைன்னா நாங்கள் நாளெல்லாம் பிரச்சனையை தான் டீல் பண்ணிகிட்டு இருப்போம். உம்முடைய உதவி இல்லைன்னா ஓ தேவனே, எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் மாறி போய் நாங்களும் உலகத்தார் மாதிரி ஏதோ பிரச்சனை தான் எல்லான்னு போயிடுவோம். அப்படி வேண்டாம் ஆண்டவரே. வித்தியாசமான விதத்தில் பிரச்சனையை கையாள எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஃபோக்கஸை விடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபோக்கஸை விட்டு போயிடுச்சுன்னு வைங்க, நாமளே தப்பான சைடில் போயிடலாம். ஃபோக்கஸ் விட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடலாம், நம்மளே தப்பான சைடில் போயிடலாம். நான் சொன்னேன் இல்லை, 2 சைடு தான் இருக்குங்க. ஒன்று, வி கேன் பி ஃபார் காட் ஆர் அகேன்ஸ்ட் காட், அவ்வளோதான். தெர் இஸ் நோ மிடில் கிரவுண்ட், நடுவில்லாம் கிடையாது, சான்ஸே கிடையாது. ஒன்று இங்கே இல்லைன்னா இங்கே. இப்போ என்னன்னா ஃபோக்கஸ் விட்டுருச்சுன்னா நமக்கே அறியாமல் நம்மளே வந்து கடவுள் நோக்கத்துக்கு விரோதமாக போயிடலாம். அப்படி போயிட்டால் போச்சு. அதனால தான் அதை முதல்ல ஜெபிக்க சொன்னேன். ஒருபோதும் தெரியாமல் கூட அவரை எதிர்த்துடக்கூடாது, அவருடைய நோக்கத்தை எதிர்த்திடக்கூடாது. அது வேண்டாம், நமக்கு வேண்டாம். என்ன இருந்தாலும் அவருடைய நோக்கத்துக்கு ஒத்துழைக்கிறவர்களாக தான் நாம் இருக்கணும். இப்போ நம்ம அதை அப்படி சொல்லி ஜெபிப்போமா, ஆண்டவரே என்ன இருந்தாலும் கரெக்டான சைடில் இங்கே வச்சிடும், நாங்கள் தப்பான பக்கம் போகாதபடி எங்களை காத்துக்கலாம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட ஜெபிக்கணுன்றதை விரும்புகிறேன். இது வந்து தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும், சபையாக நமக்கும் பொருந்தும். நீங்கள் பிரச்சனை மத்தியில் போயிட்டுருக்கீங்கன்னா ஜாக்கிரதையாக இல்லைன்னா நீங்களே கடவுளுடைய நோக்கத்துக்கு விரோதமாக போயிடுவீங்க. அதுதான் பிசாசுடைய அஜெண்டா. நம்ம ஃபோக்கஸை முதல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு, சிதறடிக்க விட்டு, அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே அறியாமல் கடவுளுடைய நோக்கத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம், அவருடைய வழிகளையே எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். தெரியாமல், தெரிஞ்சு எதிர்க்கிறது வேற, நான் சொல்ல தெரியாமல் எதிர்க்கிறது. அப்போ என்னுடைய விண்ணப்பம் தான், நான் ஜெபிக்கிறேன், என்னோட சேர்ந்து ஜெபிங்க, அவ்வளோதான். ஆண்டவரே தப்பான சைடுக்கு போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாகவும் நீர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் இந்த பூமியின் ராஜாக்கள்லாம் எப்படி சில நேரம் எழும்புகிறார்களோ அதுபோல் நாங்கள் தெரியாமல் கூட நாங்கள் போக விரும்பலை. தெரியாமல் கூட ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை எதிர்க்கிறவர்களாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. ஆகவே நீர் எங்களை காத்துக்கொள்ளும், அப்படி போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். மனுஷீகமாக உம்முடைய நோக்கத்தெல்லாம் மறந்துட்டு மனுஷீகமாக எங்கள் போராட்டங்களை போராடி உண்மையே எதிர்க்கிறவர்களாக நாங்கள் மாறிடக்கூடாது. ஆகவே எங்களை சரியான சைடில் ப்ரிசர்வ் பண்ணி வைத்து கொள்ளும் ஆண்டவரே, காப்பாற்றி கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தவறான வழியில் போகாதபடி எங்களை காத்து கொள்ளும், எங்களை காத்து கொள்ளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசனுடைய சதிகள் தந்திரங்கள்லேருந்து எங்களை காத்து கொள்ளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு தந்திரம் பிடிச்சவன் எப்படியாவது எங்களை தப்பான வழியில் இழுக்கணும்னு பார்ப்பான். ஆனால் நீர் அவனை விட பெரியவர், வல்லவர் நீர். ஓ பிசாசு உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. ஆகவே நீர் எங்களோடு இருப்பதனால், நீர் எங்களை காத்து கொள்கிறதுனால், நீர் எங்களுடைய அடைக்கலமாக இருப்பதனால், ஓ ஆண்டவரே நாங்கள் அப்படி இழுக்கப்பட முடியாது. நீர் காத்துக்கொள்வீராக, நீர் காத்துக்கொள்வீர். தனிப்பட்ட விதத்தில் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தவறான வழியில் போகாதபடிக்கு, உம்மை எதிர்க்கிறவர்களாக இராதபடிக்கு காத்துக்கொள்ளும். சபையாய் எங்களை காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் இது ஜெபிக்க சொன்னேன்னா, ஃபோக்கஸை நம்ம விடாமல் இருந்தோம்னா, அவரை எதிர்க்கிறவர்களாக போகாமல் இருந்தோம்னா,
அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவரோட தான் இருக்கிறோம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுல நாம் இருக்கிறோன்னா என்ன ஆகிடும்னா, நம்ம எதிர்க்கிற யாருமே அவரே எதிர்க்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் தான் இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பும் முக்கியம். நாம் முதல்ல கரெக்டான சைடில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கரெக்டான சைடுக்கு வந்துடணும். கரெக்டான சைட்லேருந்து போயிடவும் கூடாது. என்ன நடந்தாலும் ஃபோக்கஸ் சிதறடிக்கப்படவே கூடாது. ஏன்னா கரெக்டான சைடில் இருந்தோன்னா, கர்த்தரோட அந்த பக்கத்தில் இருந்தோன்னா, அவருக்கு எதிர்க்கிறவர்களாக இராமல் இருந்தோன்னா, நம்ம எதிர்க்கிற யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கர்த்தரை எதிர்க்கிறார்கள். கர்த்தரை எதிர்த்தா நாம் எப்படிங்க ரெஸ்பாண்ட் பண்ணோம்? அதான் சொன்னேன், நம்ம பர்சனலாக எடுத்துக்கூடாது. நாம் எப்படி எடுத்துக்கூடாது? பர்சனலாக எடுத்துக்கூடாது. என்ன எதிர்த்துட்டாங்க, எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க, என்ன பெரிய இது. ஆக்சுவலாக நமக்கு நான் தான் சொல்கிறேன், நாம் அவ்வளோ முக்கியமே கிடையாதுங்க. நாம் அவ்வளோ முக்கியமே ஏங்க. பிசாசு முட்டாள் கிடையாது. பிசாசு கொஞ்சம் அறிவாளி தான். அவன் வந்து நம்மளை எதிர்க்க வரான். அவன் வந்து தேவனுடைய நோக்கங்களை எதிர்க்க பார்க்குறான். தேவனுடைய அப்போ யார் அவன் எதிர்க்கிறான்னா, தேவனையே எதிர்க்கிறான், தேவனுடைய நோக்கத்தை எதிர்க்கிறான். அப்போது அதை நம்ம உணரணும். அதை நம்மளே எதிர்க்கலை, வெறும் ஏதோ நம்ம சபையை எதிர்க்கலை, தேவனையே. நாம் கரெக்டான பக்கத்தில் இருந்தோன்னா தேவனையே எதிர்க்கிறான். தேவனை எதிர்த்தா அப்போ தேவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்க்கணும்ல. அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுற 4ஆம் வசனம் பாருங்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆக்சுவலாக சிரிப்பார். தேவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? அவரை எதிர்க்கிறவர்களை பார்த்து தேவன் என்ன பண்ணுறாரோ, ஐயோ எதிர்க்கிறானுங்களே அப்படின்னு, நம்ம வேலையை தடுத்து நிறுத்துறானே, ஓ பாரு என்ன அருமையாக இவங்களாம் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன அருமையான ஊழியம் இருக்குது, இதை போய் எதிர்க்கிறாங்களே, ஐயோ ஏதோ ஆயிட போடுது, பயந்துட்டு இருக்காரா? அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரா? அழுதுகிட்டு இருக்காரா? சிரிக்கிறார். தேவன் வந்து நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். தேவனுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருக்கு, என்ன முட்டாள் இப்படி எதிர்க்கிறானே அப்படின்னு சிரிக்கிறார். அப்போ தேவன் சிரிக்கிற அளவு இருந்தார்னா அப்போ நாம் குறைஞ்சது அழக்கூடாது. குறைஞ்சபட்சம் நாம் வந்து சரி அவரே சிரிக்கிறாருன்னா அட்லீஸ்ட் நாம் தைரியமாக இருப்போம். நம்முடைய லீடர் அவர் தான் இல்லையா? ஆகவே தேவன் அந்த 4ஆம் வசனத்தை வச்சு ஜெபிப்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். முதல்ல அந்த பரலோகத்தில் எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அதான் இது வேறு லெவல். பிரச்சனைகள் வந்து இந்த லெவல் நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு, அவர் வந்து இப்படி பார்த்து சிரிக்கிறார். என்ன வேடிக்கையாக இருக்குது இது. சரி பண்ணு. ஆண்டவர் அவர்களை இகழுவார், கேலி செய்கிறார். நான் வந்து சங்கீதம் 2 பற்றி பேசுகிறேங்க, நீங்கள் எதுமோ நினச்சிட்டு இருக்காதீங்க. 2ஆம் சங்கீதம் பற்றி பேசுகிறேன். இது வந்து நம்ம வாழ்க்கையை பற்றி கிடையாது, நம்ம சபையை பற்றி முதலாவது கிடையாது. இது வந்து தேவனுடைய மாஸ்டர் பிளான். அதை வந்து நம்ம சூழ்நிலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கணும். பட் இதை பற்றி தான் அப்படி நினச்சக்கூடாது. இது ரொம்ப பெரிய இதுங்க, இது ட்ரூத், இந்த சத்தியம் வந்து ரொம்ப பெரிய சத்தியம். தேவனுக்கு சில பெரிய பெரிய நோக்கங்கள் இருக்குது. ஆகவே அவருடைய நோக்கத்தோடு வந்து கனெக்ட் ஆகிறவங்க வந்து எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை, எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா தேவன் ஒரி பண்ணுறதில்ல, அவர் சிரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நாம் அழக்கூடாது, நாம் தைரியம் கொள்வோம். அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். தேவனே அவரை துதியுங்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்பதை உணர்ந்து அவரை துதியுங்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர்ல வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறவர், நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். ஓ எல்லாமே அவருடைய பாதபடியில் கீழே இருக்குது, அவர் கீழே பார்த்து நகைக்கிறார். ஓ ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிற தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா நீர். ஓ உமக்கு முன்பாக மனிதன் என்ன,
உமக்கு முன்பாக எதிரிகள் உமக்கு முன்பாக தேசங்கள் ஒன்றுமே கிடையாது, உமக்கு முன்பாக ராஜாக்கள் ஒன்றுமே கிடையாது, உமக்கு முன்பாக அதிகாரிகள் ஒன்றுமே கிடையாது, உமக்கு முன்பாக ஒரு ஆள் பலனோ பண பலனோ இந்த காரியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். நீர் எல்லா உம்முடைய நோக்கத்துக்கு எதிராக வர எல்லாத்தையும் பார்த்து நகைக்கிறவர். ஆண்டவர் அவர்களை ஈகாளுவார். சிரிக்கிறது தொடக்கம்தான், அப்புறம் ஏதாவது செய்வார். 5ஆம் வசனம் பாருங்க. சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட மாட்டார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். இதுதான் பண்ணுவார் தேவன். அவருடைய நோக்கத்துக்கு வர எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவார். கொஞ்சம் டைம் ஆகலாம், நடுவில் ஏதாவது நடக்கலாம். சரி, ஒரு யுத்தம்னு வந்தால் புரிஞ்சுக்கணும், நமக்கு சில லாஸஸ் கூட ஏற்படலாம். ஒரு யுத்தத்தில் நிறைய பேட்டில்ஸ் நடக்கும். அதில் ஒரு பேட்டில் இங்கே இப்படி அங்கே இங்கே ஏதாவது லேசாக தோல்விகள் கூட வரலாம். ஆனால் யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் பெருசு. யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் பெருசு. நீங்கள் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது பார்த்தா ஏதோ தோல்வி அடைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. ஆனால் 3 நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது யார் ஜெயிக்கிறாரு, யார் தோல்வி பெறாங்கன்னு. அப்போது எப்பவுமே கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை வேற விதமாக புரிஞ்சிக்கணும். ஏதோ அந்த நேரத்தில் நடக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டக்கூடாது. இல்லை, தேவன் என்ன பண்ணுவாராம், அவர் எதிர்க்கிற இந்த அதிகாரிகளை அவருடைய உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். அப்புறம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பாயிண்ட் என்னன்னா, அவருடைய நோக்கத்தை எதிர்த்து நிற்கிறாங்க ஜனங்க. அவரையும் அவருடைய ராஜாவையும், அதாவது இயேசுவை எதிர்க்க பார்க்குறாங்க. அதை பார்த்து இவர் சிரிக்கிறாரு, நகைக்கிறாரு, இகழ்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். யார் என்னுடைய ராஜானா? யார்? இயேசுவை நான் வச்சுட்டேன்றாரு. யார் என்ன செய்ய முடியும்? எவன் என்ன செய்ய முடியும்? இயேசுவை வச்சுட்டேன். சீயோனில் ஆள்றதுக்கு இயேசுவை ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். யார் தடுத்து நிறுத்த? பாயிண்ட் என்னன்னா, யார் இயேசுடைய ஆளையை தடுத்து நிறுத்த முடியும்? யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஜெபிப்போம். 5-6 வச்சு ஜெபிப்போம். எப்படி தேவன் தொடர்ந்து அவர்களை எதிர்க்கிறவர்களை கோபத்தில் அவர்கள்ட்ட பேசி தம்முடைய உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். அதை வச்சு ஜெபிங்க. அப்புறம் 6ஆம் வசனத்தில், இயேசு இன்றைக்கு சீயோன் மீது தேவனுடைய ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறார். அதை அங்கீகரித்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய சத்துருக்களை பற்றி நாங்கள் கவலைப்படுத்தால், நாங்கள் உம்முடைய பக்கத்தில் இருந்தால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால், நாங்கள் நீர் எங்களுக்காக வச்சுருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு இருந்தால், நாங்கள் உம்முடைய மாஸ்டர் பிளானோட கனெக்டடாக இருந்தால், இஃப் வி ஆர் ஆன் யோர் சைட், ஓ காட், வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் அவர் எனிமீஸ். நாங்கள் எங்களுடைய சத்துருக்களை பற்றி, எதிரிகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீர் அவர்களோட உம்முடைய கோபத்திலே பேசுவீர், நீர் உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவீர். அப்படியே செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை எதிர்க்கிற, உம்முடைய நோக்கங்களை எதிர்க்கிற மக்கள், அவர்களை ஆண்டவரை திருந்தாதவர்களை உடைய கோபத்தில் பேசி அவர்களை கலங்க பண்ணுவீர் என்று நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, நீர் இயேசுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சீயோன் மீது வைத்து விட்டீர் என்று நம்புகிறோம். வைத்து விட்டீர், எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டீர். இயேசுதான் இன்றைக்கு இந்த பூமியை ஆளுகிறார் என்று நம்புகிறோம். அதை அங்கீகரித்து ஜெபிங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இயேசு தான் இந்த பூமியை ஆளுகிறார், அவர் தான் சிங்காசனத்தின் மீது இருக்கிறார். அப்போ நம்ம அதை அங்கீகரிப்போம். நம்ம பிரச்சனை சிங்காசனத்தில் இல்லை, நம்ம எதிரி சிங்காசனத்தில் இல்லை, பிசாசு சிங்காசனத்தில் இல்லை, இயேசு தான் வைக்கப்பட்டிருக்கிறார். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறார். அதை யாருமே தடுத்து நிறுத்தவும் முடியவும் முடியாது. இயேசுனுடைய ஆளுகை கீழே தான் நாம் வாழுகிறோம். இயேசுனுடைய ஆளுகை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறீர். இயேசுவை நீர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறீர். நீர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். 7, 8, 9 பாருங்க. ஃபஸ்ட்டு 3 வசனம் சங்கீதக்காரன் பேசினான். 4, 5, 6 தேவன் பேசினார். 7, 8, 9 இயேசு பேசுகிறார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இயேசு சொல்கிறார், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை
ஜனிப்பித்தேன். அதாவது கர்த்தர் இயேசுவை நோக்கி சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்னா, அந்த வார்த்தைகள் வந்து பொதுவாக ஒரு ராஜா வந்து அப்படி வந்து சிங்காசனத்தில் ஃபஸ்ட்டு உட்கார்றப்போ அப்படி சொல்லுவாங்களாம். அந்த முந்தின ராஜா அந்த சக்ஸஸரை பார்த்து சொல்லுவாங்களாம், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். 8ஆம் வசனம், என்னை கேளும். அதாவது இயேசு சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து அவருக்கு பார்த்து சொல்கிறாராம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். 8ஆம் வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு கொடுக்குறேன், பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாக கொடுக்குறேன். அப்போ இயேசு என்னுடைய சுதந்திரம் என்னது? இந்த பூமியே இயேசுனுடைய சுதந்திரம். இந்த பூமியே இயேசுக்கு சொந்தமானது. இந்த 8ஆம் வசனம் எப்படி நிறைவேறப்போகுது? சுவிசேஷம் பூமி எங்கும் போகிறது மூலமாய் நிறைவேறும். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளு, நான் உலகத்தையும் உனக்கு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறார்? சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படுற போது பூமி எங்கும் இருந்து, எல்லா மூல முடுக்கிலிருந்து, எல்லா ஜாதி ஜனத்திலிருந்து இயேசுவை ஜனங்க ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ருசித்து பார்க்குறார்கள், விருப்பப்பட்டு அவருக்கு முன்பாக பணிகிறார்கள், அவரை வணங்குகிறார்கள். பூமி அந்த விதத்தில் அவருக்கு சொந்தமாகிறது. இதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் என்னது? இந்த வேலையில் இருப்பது தான் நம்முடைய நோக்கம். நமக்கு வேறு எந்த அஜெண்டாவும் இருக்கக்கூடாது. நம்ம பேரை காப்பாற்றிக்கிறது அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. அதாவது முக்கியம் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம பேரை காப்பாற்றுறோன்னா அது முக்கியம். எப்போவுமே அப்படி தான் சிந்திக்கணும். நம்ம வேலை என்னது? இந்த பூமியை இயேசுவுக்கு சொந்தமாக்குறது. நம்ம வேலை ரொம்ப சிம்பிள். இந்த பூமியை இயேசுவுக்கு சொந்தமாக்குறதுல கடவுள் நமக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்துருக்காரு. இந்த சபைக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கார், மற்ற சபைகளுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கார், தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கார், எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கிறார். அதை நாம் செய்கிறோமா? இதுதான் நம்ம வேலை. அது செய்கிற பட்சத்தில் நாம் கரெக்டான சைடில் இருக்கிறோம். இல்லை தெரியாமல் அதையே எதிர்த்துட்டோன்னா நாமளும் தப்பான சைடில் போயிடுவோம். ஆகவே திரும்ப ஜெபிப்போம். நாம் 8ஆம் வசனத்தை வச்சு, ஆண்டவரே இதை செய்யும்படி எங்களை பயன்படுத்தும். ஜெபிக்கிறீங்களா? அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு இயேசுக்கிட்ட சொன்னீரே. இது இயேசுக்கிட்ட சொல்லப்பட்டதுங்க, நமக்கு இல்லை, இயேசுக்கிட்ட சொல்லப்பட்டது. இந்த பூமியின் எல்லைகள் இயேசுக்கு சொந்தமானது, ஜாதிகள் அவருக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. இது நம்ம மூலமாக தான் ஆனால் நடக்கும். அப்படி தான் தேவன் தீர்மானிச்சிட்டார். It has to happen through us. God has decided that it will happen through us. நம்ம மூலமாக நடக்கணும்னு தீர்மானிச்சிட்டார். ஆகவே let us surrender us. நாம் வந்து இதற்கென்று நம்மையே தேவனிடத்தில் சரணடைஞ்சிருவோம். ஆண்டவரே இந்த விஷயத்தில் எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலையும் பயன்படுத்தும், சபையாக எங்களை பயன்படுத்தும். எந்த விஷயத்தில்? இந்த ஜாதிகளை இயேசுக்கு சுதந்திரமாய் ஆக்குற இந்த வேலையிலையும், இந்த பூமியின் எல்லைகளை இயேசுக்கு சொந்தமாக ஆக்குற வேலையிலையும் எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே இந்த சபையை பயன்படுத்தும், இந்த சபையை பயன்படுத்தும். இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து பூமி எங்கும் கொண்டு போக இந்த சபையை பயன்படுத்தும். ஆண்டவரே இந்த சபையில் இருக்க தனிப்பட்ட மக்களை பயன்படுத்தும். அவர்கள் இருக்கிற அந்த வேலை இடங்களில், அவர்கள் இருக்கிற அந்த குடும்பங்கள், அந்த வட்டாரங்களில் சுவிசேஷம் பரவும்படி, இயேசுவை பற்றி மக்கள் அறியும்படி எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே இந்த வேலையில் எங்களை பயன்படுத்தும். எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் வாழ வைத்து இருக்கிறீர் என்பதை உணரச் செய்யும். ஆண்டவரே ஏதோ சும்மா வேலைக்கு போயிட்டு ஏதோ சம்பாதிச்சு என்னத்தையோ சேர்த்து வச்சு ஏதோ வாழ்ந்துட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, உம்மை மகிமைப்படுத்தும்படி தான் இங்கே இருக்கிறோம். இயேசுவை இந்த பூமியின் மக்களுக்கு எடுத்து காண்பிக்கும்படி, சொல்லும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தான் இருக்கிறோம். ஆகவே அதை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்ய ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக இயேசுவை எடுத்து சொல்ல, எங்களுடைய செய்கைகள் மூலமாய் இயேசுடைய அன்பை காட்ட, எங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவரே இயேசுவை பிரதிபலிக்கட்ட ஆண்டவரே
நாங்கள் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோமோ, பெரிய ஒரு உயர்வு ஆசீர்வாதத்தின் மத்தியில் இருக்கிறோமோ, அது எப்படி நாங்கள் நடந்துக்கிறோமோ அதை பார்த்தே ஜனங்கள் இயேசுவை பார்க்கட்டும். எங்களை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனையின் மத்தியில் கூட அவர்கள் எங்கள் இயேசுவை பார்க்கட்டும். பாருங்கள், நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்களோ, ரெண்டு இடத்துலையும் இயேசுவை மகிமைப்படுத்தலாம். படுத்தலாமா இல்லையா? ஆமாங்க, ரெண்டு இடத்துலையும் கூட இயேசுவை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். பிரச்சனைகள் இருக்கிறப்போ உலகத்தார மாதிரி அப்படியே பிரச்சனையினால் மேற்கொள்ளப்பட்டு அப்படியே வேறு எதுவும் செய்ய முடியல, அவ்வளோதான், அப்படியே சோர்வடைஞ்சு சமாதானத்தை இழந்து எல்லா சந்தோஷத்தையும் இழந்து வாழ்க்கையே பிரச்சனை இப்படின்னு ஆயிட்டா அப்போ அங்கே இயேசு மகிமைப்படலை. ஆசீர்வாதத்தின் மத்தியிலையும் இயேசு மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். அது எப்படின்னு கேட்குறீங்க நீங்கள்? எப்படின்னா, அதான் மோசே சொல்கிறார் இல்லையா, உனக்குன்னு சொந்த வீடு வர்றப்போ, உனக்குன்னு நிலம் வரப்போ, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு சம்பாதிச்சுன்னு உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் இருக்கன்னு எச்சரிக்கையாக இரு, ஜாக்கிரதையாக இரு. ஏதோ நீ இதை செஞ்சு சாதிச்சிட்டேன்னு நினச்சிக்காத. பெருமை வந்ததுன்னா அடுத்தது பாவம் வரும். சில டைம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வரும்போது சிலருக்கு அது ஒரு பெருமை வந்துடுது. பாரு என்ன செஞ்சிட்டேன், பெருமை வந்து அடுத்தது விழுவாங்க. அப்போ என்ன நடக்குது? அங்கே ஆசீர்வாதத்தின் மத்தியிலே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. நாங்கள் எல்லாம் பணக்காரங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களா? கிடையாது. சிலர் மகிமைப்படுத்துகிறாங்க, சிலர் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஏழையாக இருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் போகலாம், பணக்காரனாக இருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் போகலாம். ஏழையாக இருக்கிறப்போவே கூட ஐஸ்வர்யான ஆன பிறகு தான் தேவனை மகிமைப்படுத்தணும் கிடையாது, அந்த ப்ராசஸ்லேயே மகிமைப்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்தலாங்க. அப்புறம் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக்கப்படுறப்போ தேவனை மகிமைப்படுத்தலாம். ரிவர்ஸும் கேன் பி ட்ரூ. வாழ்க்கையினுடைய நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். பிரச்சனையில் இருக்கிறோமோ ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் மாறிடுங்க. பிரச்சனை இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு போயிடும். இறுதியில் தேவ ஜனங்களுக்கு வரப்போகிறது ஆசீர்வாதம் தான். இறுதியில் தேவனுடைய ஜனங்களுக்கு வரப்போகிறது. இப்போ பிரச்சனைலாம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். பாயிண்ட் என்னன்னா, அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறோம். எல்லாம் பிரச்சனை முடிஞ்ச பிறகு தான் தேவனை மகிமைப்படுத்துவோமா? கிடையாது. அதன் மத்தியில் நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றதுலேயே தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பிரச்சனை மத்தியில் தேவ ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்க முடியும். எல்லாமே கொந்தளிக்கிறப்போ சமாதானம் இருக்கலாம். நமக்கு என்னங்க சந்தோஷமே இருக்கலாங்க. பவுல்லாம் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறார், களி கூறுறாரு. இதுதான் தேவ ஜனங்களுடைய அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த பிரச்சனையின் மத்தியிலேயே அந்த பிரச்சனையை கையாளுற மூலமாய், அந்த விதத்தில் கையாளுற அந்த விதத்தின் மூலமாய் பிரச்சனையின் மத்தியிலே தொடர்ந்து நம்ம தேவனுடைய நோக்கங்களை செய்வோமானால் அது இயேசுவுக்கு மகிமை. அப்படி ஜெபிப்போம். பிரச்சனையின் மத்தியிலே ஆண்டவரே, நாங்கள் அதை கையாளுற விதமும் அதன் மத்தியிலே உடைய நோக்கங்களை செய்ய அப்படியே தொடர்ந்து செய்கிற அந்த ஃபோக்கஸும் அது மகிமைப்படுத்தட்டும். உங்களுடைய நோக்கங்களை பிரச்சனை மத்தியிலே நீர் நிறைவேற்றுவீராக. பிரச்சனைகள் மத்தியிலே நிறைவேற்றுவீராக. பிரச்சனைகள் மத்தியிலே எங்களை பயன்படுத்துவீராக. பிரச்சனைகள் மத்தியிலே அநேகருக்கு அவங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வீராக. அப்படி ஜெபிங்க. வெறும் பிரச்சனை விடுதலை ஆக்கவும் மட்டும் இல்லை, பிரச்சனை மத்தியிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கும் எங்களை. 100 பேருக்கு பிரச்சனை மத்தியிலே உங்களை ஆசீர்வாதமாக ஆக்கி அது நடந்து முடிகிறதுக்குள்ளே உங்களை பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக்கி விட்டுருவார் தேவன். அவருடைய வழி அப்படி தான். ஆகவே அப்படி ஜெபிங்க. பிரச்சனை மத்தியிலே என்னை ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். பிரச்சனை மத்தியிலே என்னை 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வையும். பிரச்சனை மத்தியிலே நான் பேசுகிற விதம் அநேகருக்கு ஒரு பலத்தை தரட்டும். பிரச்சனை மத்தியிலே எத்தனையோ மக்கள் என் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறட்ட ஆண்டவரே. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கை மாறட்ட ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வழிகள் மேலானவைகள். பிரச்சனைலாம் அப்படியே தீர்ந்து போகணும், நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதன் மத்தியிலே நீர் எங்களை செழிக்க வைக்கிறீர், எங்கள் வேலையை வாய்க்க பண்ணுகிறீர், எங்களை அபிஷேகிக்கிறீர், எங்களை பயன்படுத்துகிறீர். உம்முடைய குமாரனுடைய சுவிசேஷத்தை இந்த பூமி எங்கும் எடுத்துகிட்டு போக பயன்படுத்துகிறீர்.
அப்படி அமையட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த 8ஆம் வசனத்தை மறந்துடக்கூடாது பாருங்க. இந்த வேலையில் நம்ம இருக்கிறோமா, இந்த வேலையில் இருக்கிறோன்னா நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது. இந்த வேலையில் நம்ம இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. இந்த வேலையில் இருக்கிறோமா, இந்த வேலையில் இருக்கிறோன்னா நம்ம ஊழியத்துக்கு அர்த்தம் இருக்குது. இந்த வேலையில் இல்லைன்னா நம்ம ஊழியத்துக்கு அர்த்தம் இல்லை. ஜாதிகளை இயேசுக்கு சுதந்திரமாக்குறோமா, பூமியின் எல்லைகளை இயேசுக்கு சொந்தமாக நாம் ஆக்கிற அந்த வேலையில் இருக்கிறோமா? ஏன்னா நம்ம செய்யலைன்னா, விருப்பப்பட்டு இயேசுவை ஆராதிக்கலைன்னா, வற்புறுத்தப்பட்டு ஒரு நாள் இயேசுவின் எதிரிகள் ஆராதிப்பார்கள், இயேசுவை ஆராதிப்பார்கள். 9ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி. ஒரு ராஜாவுக்கு ஒரு கோல் இருக்கும் பாருங்க, அந்த கோல் அவருடைய அதிகாரத்தை காண்பிக்குது. அவருடைய அதிகாரத்தால் ஒரு நாள் அவரை எதிர்க்கிற எல்லாரையும் அந்த அதிகாரமே நொறுக்கிவிடும். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குய கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். தேவன் இயேசுக்கு சொல்கிறாராம், உங்ககிட்ட விருப்பப்பட்டு பணியாதவர்களை நீ இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். ஒன்று விருப்பப்பட்டு இயேசுக்கு பணியணும், இல்லைன்னா வற்புறுத்தப்பட்டு பணிஞ்சே ஆகணும் ஒரு நாள். இது நிமித்தமாய் 10ஆம் வசனத்திலிருந்து சங்கீதக்காரன் இந்த இயேசுவை எதிர்க்கிற ராஜாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். கெஞ்சராரு கிட்டத்தட்ட, எப்பா கொஞ்சம் பார்த்து செய்ப்பா, உணர்வடைஞ்சுக்கோ. பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை எதிர்த்துக்காதீங்க, கர்த்தருடைய நோக்கத்தை எதிர்த்துக்காதீங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? சேவிங்க, பயத்தோட சேவிங்க. ஏன்னா அவர் பெரிய ராஜாப்பா, அவரை எதிர்த்துக்காத. களி கூறுங்க. ஆனால் அந்த களி கூறுறதுலேயும் கொஞ்சம் நடுக்கம் இருக்கட்டும்ன்றார். நடுக்கத்துடன் களி கூறுங்கள். இந்த ராஜாவை எதிர்த்துக்காத, வேண்டாம். உணர்வட, புத்தி வரட்டும் உனக்கு, முட்டாள்தனமாக நடந்துக்காத, மாறிக்கோ, மனம் திரும்பு. 12ஆம் வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அவர் முத்தம் செஞ்சுக்கோ அப்படின்னா அந்த ராஜாவுடைய கையை முத்தம் செய்வாங்கள்ல, அதே மாதிரி அவருக்கு மரியாதை செலுத்துறது. இவர் பெரிய ராஜாப்பா, இவரை கோபப்படுத்துறாத, முத்தம் செஞ்சுக்கோ. கொஞ்சம் காலத்திலேயே அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்படின்னா மனம் திருந்தாமல் அப்படியே இந்த ராஜாவை எதிர்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தா, அவருடைய நோக்கங்களை எதிர்த்துக்கிட்டே போயிருந்தா, ஒரு கொஞ்சம் காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். வேண்டாம்ப்பா, வேண்டாம்பான்றார். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்போ 10, 11, 12 2 காரியமும் இருக்குது. ஒன்று அவரை எதிர்க்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஒரு வேண்டுதலும் இருக்குது. அப்போ மாறிக்கோங்கப்பா, மனம் திரும்பிடுங்க, அப்படியே போயிட்டே இருக்காதீங்க, ஏன் அப்படியே போயினா அழிச்சிருவீங்க. இன்னொரு பக்கம் ஒரு ப்ராமிஸும் இருக்குது. நீங்கள் மாறிட்டீங்கன்னா, மனம் திரும்பிட்டீங்கன்னா அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை எதிர்க்காமல் அவரை அண்டிக்கிட்டேன்னா, அவரை பிடிச்சிக்கிட்டேன்னா, அவர் தான் உனக்கு எல்லாமே ஆயிட்டார்னா நீ பாக்கியவான். அப்போ முதல்ல நான் இந்த அவரை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுடைய நோக்கத்தை, இயேசுடைய ஆளுகையை எதிர்க்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் கிட்டத்தட்ட சில இடங்கள் அப்படியே கெஞ்சுற மாதிரி தெரியுது. உணர்வடையுங்கள், அவரை முத்தம் செஞ்சிருங்க, மாறிடுங்க. அப்போது அவன் அப்படி பேசுகிறான்னா நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்திலையும் சரி, பூமி எங்கும் இயேசுவையும் அவருடைய நோக்கத்தையும் எதிர்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். சிலர் தெரிஞ்சே எதிர்க்கிறாங்க, சிலர் தெரியாமல் எதிர்க்கிறாங்க. ஆனால் எதிர்க்கிறாங்க. காணப்படுகிற சபைக்குள்ளே இருந்துக்கிட்டும் எதிர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க, சபைக்கு வெளியும் எதிர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. தான் உள்ளே இருக்கிற ஆட்களே எதிர்க்கிறாங்க, வெளியே இருக்கிற ஆட்களும்
எதிர்க்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவத்தின் தொடக்கத்திலிருந்தே உள்ள இருக்க ஆட்கள் எதிர்த்து தான் இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சீஷர்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க யார், உபத்திரவப்படுத்தினவங்க யார்? அவங்களுடைய உடன் சகோதரர்கள், யூதர்கள். ஃபஸ்ட்டு உபத்திரவப்படுத்தினவங்க ரோமர்கள் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, இயேசுவே ஃபஸ்ட்டு எதிர்த்தவங்க யாருங்க? யூத மத தலைவர்கள் தான். அவங்க ஆள் தான். இயேசும் யூதன் தாங்க. நாம் சில நேரம் இயேசு ஏதோ தமிழர்னு நினச்சிப்போம் போல. அதுக்கு இயேசு யூதன் இல்லையா? அவருடைய எர்த்லி அந்த ஃப்ளெஷ்லி இது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு யூதன், இஸ் அ ஜூ. அவருடைய சொந்த மக்கள் எதிர்த்தாங்க, சொந்த மக்களினுடைய தலைவர்கள் எதிர்த்தாங்க, யூத மதத்தினுடைய தலைவர்கள் எதிர்த்தாங்க. இப்போது ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான். உள்ளே இருக்கிற ஆட்களே சில நேரம் தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாக எழும்பிடுறாங்க. அது சில நேரம் தெரிஞ்சு செய்கிறாங்க, சில நேரம் தெரியாமல் செய்கிறாங்க. பிசாசனுடைய வேலை. அப்போது நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வல்லம் எப்படின்னா, அவர் வந்து அந்த 9ஆம் வசனம்லாம் கடைசியில் தான் செய்வார். அப்படி 9ஆம் வசனம் சொல்கிற மாதிரிலாம் கடைசியில் தான் தேவன் செய்வார். நொறுக்கிற வேலை அதுவும் நடக்கும் கடைசியில், திருந்தாதவனுக்கு நடக்கும். ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி போகணுன்னு பார்க்குறவர் கிடையாது. அவர் வந்து உள்ளத்தையே மாற்றுவார், அந்த வழியில் போவார். எதிரியே தாம் பக்கம் கொண்டு வந்துடுவார். சவுல் அப்படி தானே பண்ணார். கிறிஸ்தவர்களை எதிர்த்து கொண்டு சுவிசேஷத்தின் வேலையை எதிர்த்து கொண்டிருந்த அந்த சவுல் உள்ளத்தையே மாற்றி தாம் பக்கம் கொண்டு வந்து கடைசியில் மிகப்பெரிய பிரசங்கியாரை ஆக்கி விட்டார் சவுலை. இப்போ தேவன் அப்படி அந்த ஒரு லெவலில் செயல்படுகிறவர். ஆகவே நாம் தேவ ஜனங்களாகிய நாம் அதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை எதிர்க்கிறவர்களை நீர் மாற்றுவீராக, அவருடைய உள்ளத்தை மாற்றுவீராக, அவர்களை வெளிச்சத்தை காண செய்வீராக, ஒரு உணர்வுக்கு கொண்டு வருவீராக, உணர்வு அடைய செய்வீராக. இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவரே, உம்மை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. ஓ, உம்முடைய சுவிசேஷத்தின் வேலையை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், உம்முடைய ஊழிய பணியை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டும், அவருக்கு வெளிச்சத்தை காண்பியும், இரக்கம் காட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் காண்பியும் ஆண்டவரே. சில நேரம் அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிசாசின் ஒரு வழி நடத்துதல்னால தெரியாதனமாகவே நடந்து கொள்ளுகிறார்கள். அவர்களை மன்னியும், அவர்களுக்கு இரக்கம் காண்பியும் ஆண்டவரே, வெளிச்சம் காண்பி ஆண்டவரே. சவுலை எப்படி அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போயிட்டு இருந்த அந்த சவுலை சந்திச்சீரோ, அவர்களையும் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு தோன்ற பண்ணினீரானால் நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள். ஓ, எந்த உள்ளத்தையும் மாற்றக்கூடியவர் நீர், எவ்வளோ கடினமான உள்ளத்தையும் மாற்றக்கூடியவர் நீர். ஆகவே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் அவளை அழிந்து போவார்கள், நீர் அவளை மாற்றாவிட்டால் அவளை அழிந்து போவார்கள். ஆகவே அவளுக்கு இரக்கம் காண்பியும், அவளை மாற்றும் ஆண்டவரே, சரியான பாதையில் கொண்டு வரும் ஆண்டவரே. அவள் அழிந்து போக வேண்டாம். யாருமே அழிந்து போகிறது உடைய சித்தமே கிடையாது. எந்த ஒரு மனுஷன் கூட அழிந்து போகிறது உடைய சித்தம் அல்ல. ஆகவே அவளுக்கு இரக்கம் காண்பி ஆண்டவரே. உம்மை ஆணி அரைஞ்சவங்களே நீர் மன்னிச்சீர், ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தேசத்துலையும் சரி, பூமி எங்கும் உம்முடைய சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்களுக்கு நீர் இரக்கம் காண்பியும், அவர்களை மன்னியும், அவர்களை மாற்ற ஆண்டவரே. பக்கமாய் கொண்டு வார ஆண்டவரே, பக்கமாய் கொண்டு வாரோம். ஸ்தோத்திரம். மாலக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை, மாலக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். உம்மை அண்டி கொள்ளுகிறவர்களை அவரை மாற்றும். கடைசி வார்த்தை, அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் அவரை அண்டி கொள்ளுகிறீர்கள்? அவரை அண்டி கொள்றதுன்னா அவரை பிடிச்சிக்கிறது, எல்லாமே அவர் தான் அப்படின்னு இருக்கிறது, அவர் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கிறது. அவரை நேசிப்பது, அவருக்கு முன்பாக பணிவது, அவரை நம்புவது, அதுதான் அண்டி கொள்வது. All who take refuge in him are blessed. அப்போ நம்ம எந்திரிச்சு நின்று அவரை அண்டி கொள்வோம். வாயை திறந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை பிடிச்சிக்கிறேன், நீர் தான் என்னுடைய நம்பிக்கை, நீர் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர் மட்டும்தான். In Christ alone my hope is found.
ரட்சிப்புன்னு வந்தால் நீர் தான் நம்பிக்கை. இயேசுனுடைய ரத்தமும் இயேசுனுடைய நீதி மட்டுமே என்னுடைய நம்பிக்கை. எனக்கா எந்த ஒரு ஸ்டாண்டிங்கும் கிடையாது. மை ஹோப் இஸ் பில்ட் ஆன் ஜீசஸ் பிளட் அண்ட் ரைச்சஸ்னஸ், நத்திங் எல்ஸ். வேறு எதுவும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு சுய தகுதியும் கிடையாது. தகுதி இல்லாத ஒரு பாவியாய் கிடந்தேன். நரகத்துக்கு போகிறவனா கிடந்தேன். எனக்கு இரக்கம் காட்டி உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய நீதினால் என்னை தரித்து கொண்டீர். நீதிமான் என்று என்னை அழைக்கிறீர். நீர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை. நீர் கொடுக்குற தகுதி வச்சு தான் உமக்குமாக நிற்க முடியும் ஆண்டவரே. இல்லைன்னா எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உண்மை எதிர்க்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. நாங்களும் உண்மை எதிர்த்து தான் கொண்டு இருந்தோம். ஒரு நாள் உம்முடைய எதிரிகளாக இருந்தோம். உம்முடைய சத்துருக்களாக இருக்கையில் எங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்தீர். அன்பு காட்டினீர், இரக்கம் காட்டினீர். நன்றி ஆண்டவரே. நீர் தான் எங்களுடைய கண்மலை, நீர் தான் எங்களுடைய அடைக்கலம். உண்மை நம்புகிறோம். ரட்சிப்புன்னு மட்டும் இல்லை, வாழ்க்கைன்னு வர்றப்போ நீர் தான் எங்களுடைய கண்மலை, நீர் தான் எங்களுடைய நம்பிக்கை. உண்மை அண்டி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கை எங்களுடைய சுய ஞானத்தினால் சுய பலத்தினால் வாழாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒருபோதும் ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம், இப்போ ஏதோ நாம் வாழ்ந்துடலான்னு நினைக்காமல் இருக்க எங்களுக்கு கரெக்டான பாதைகள் நடத்த ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மை அண்டி கொள்ள கிருபை செய்ய ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மை பிடிச்சிக்க, ஒவ்வொரு நாளும் உண்மை நம்ப, எங்களுடைய நம்பிக்கை உண்மையில மட்டுமே வைக்க, மனிதனை நம்பாமல் உண்மை மட்டும் நம்ப, எங்களுடைய இதையும் அதையும் நம்பாமல் உண்மை மட்டும் நம்ப கிருபை செய்ய ஆண்டவரே. உண்மை அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அதாவது சொல்லுங்க, நாங்கள் தேவனை அண்டி கொள்ளுகிறோம், இயேசுவை அண்டி கொள்ளுகிறோம். ஆகவே நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஓ, பாக்கியவான்கள்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். பாக்கியவான்கள்னா திருப்தி அடைகிற மக்கள், சந்தோஷமாக இருக்கிற மக்கள், எந்த குறைவும் இல்லாத மக்கள். பாக்கியவான்கள், நாம் பாக்கியவான்கள். ஓ, பேர் பெற்ற விதத்தில் எங்களை நடத்தியிருக்கிறீர், ஆசீர்வச்சிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் உம்மை அண்டி கொள்கிற மக்களாகிய நாங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனைகள்லாம் மாறி போயிடும், அதெல்லாம் முடிந்து போயிடும். கடைசியில் இருக்க போகிறது வெறும் முடிய ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆகவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிறோம். இயேசுவே, உம்முடைய ஆளுகை இந்த பூமியில் பெருகட்டும். உம்முடைய ஆளுகை பெருகிறதற்கு எங்களை பயன்படுத்தும். ஆமாம் ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையாய் இப்படி அர்த்தமுள்ள விதத்தில் நாங்கள் இருக்கும்படி செய்யும். வேற எந்த காரியத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இயேசுனுடைய ஆளுகையை தொடர்ந்து பரப்புகிற இந்த வேலையில் இந்த சபை இருக்கட்டும். இயேசுக்கு மகிமையை தொடர்ந்து கொண்டு வரட்ட ஆண்டவரே. அதற்கு நேரம் எங்களை நடத்த ஆண்டவரே. பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.